ஓம் சரவண பவ. முருகப்பெருமானின் அருளாசி பெற்ற அருமையான ராசி காலபிரசனுக்கு 1வது ராசி மேச ராசி. இந்த மேச ராசியில் கார்த்திகை 1ஆம் பாகம் நட்சத்திரத்தின் ஐதேவதை முருகப்பெருமான். இந்த நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை 1ஆம் பாகம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர்கள் பூமியில் மண்மனை யோகம் பெற்றவர்களாகவும் அரசியல் நிதர்சனமான மிகப்பெரிய ராஜயோக பதவி பெற்றவர்களாகவும் அனைவரையும் மெச்சுமளுக்கு மிகப்பெரிய தனயோகம் பெற்றவர்களாகவும் பலர் இருக்கின்றனர். ஆனால் சிலருடைய வாழ்க்கையை கேலி கூத்தாகும்படி அவருடைய வாழ்க்கை பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உயர்நிலைக்கு செல்ல முடியாமல் சிக்கி தவிக்கின்றார்கள். இவர்கள் விதியை மாற்ற ஒரு சித்தருக்கு அவர்தான் ஸ்ரீ போகர் சித்தர். பழனிமலையில் ஸ்ரீ ஆவினங்குடி முருகப்பெருமான திருத்தலத்தில் அவதாரம் ஜீவஜாமதி அடைந்திருக்கிறார். முருகப்பெருமானுடைய ஆலயத்திலும் மேலிலும் ஜீவஜாமதியாக இருக்கின்றார். அதனால் முருகப்பெருமானை பழனி செல்கின்றவர்கள் போகர் சித்தரை அவசியம் வழிபட வேண்டும். இந்த கார்த்திகை 1ஆம் பாகம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர்கள் இந்த போகர் சித்தரை வழிபட்டு இந்த போகர் சித்தருடைய இந்த வெற்றி திருமந்திரத்தை எவர் ஒருவர் தினந்தோறும் 21 முறை குறி வெளியில் செல்கின்றார்களோ அவர்கள் தொழில் வசியம், பணவசியம், குபேர வசியம் ஏற்பட்டு ராஜயோகம் ஏற்பட்டு இப்பூமியில் நிதர்சனமாய் இவர்கள் தனந்தர வாழ்வது உண்மை. இதோ அவருக்கான மந்திரம். ஓம் ஸ்ரீம் கவாங் கிளாங் ஸ்ரீ போக ரிஷியே நம. ஓம் ஸ்ரீம் கவாங் கிளாங் ஸ்ரீ போக ரிஷியே நம. ஓம் ஸ்ரீம் கவாங் கிளாங் ஸ்ரீ போக ரிஷியே நம என்ற வெற்றி திருமந்திரத்தை 21 முறை கூறி இந்த கார்த்திகை 1ஆம் பாகம் நட்சத்திரக்காரர்கள் வழிபடும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில் நல்ல எண்ணமும் துய்ய உள்ளமும் படைத்து பெரும் தனம் படைத்து மிகவும் குபேர வளர்ப்போவது உண்மை உண்மை உண்மை.